பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் தேவனால் பரிபூர்ணமாக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலும் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை என்னையும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த 12வது மாதத்திலே கடைசி வாரத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இதுவரை நடத்தின தேவன் இம்மானுவேலராய், இதுவரை தேவைகளை சந்தித்தவர் இம்மானுவேலராய், இதுவரை நம்மை கரம் பிடித்தவர் இம்மானுவேலராய், இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் ஒரு வசனம் பாருங்கள். எபேசியர் 1:3 இப்படியாக சொல்கிறது: அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை ஏற்கனவே ஆசீர்வதித்து இருக்கிறார். இது முடிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அல்லது ஒரு இறந்த காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வாதமாகத்தான் இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு இதை அறியாத ஜனங்கள், கிறிஸ்தவர்களும் கூட, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் 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 என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது எதிர்காலுடைய இறந்த காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏற்கனவே தேவன் நம்மை ஆசீர்வதித்து தான் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது அந்த செக் உங்களுக்கு பணமாக மாறுகிறது. தேவனுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. 1 பேதுரு 2:24 சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணம் ஆனீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை குணமாக்கும் என்னை குணமாக்கும் என்று கேட்கப்பட வேண்டியதில்லை. நீங்கள் கேட்க வேண்டியதில்லை. நீங்கள் ஏற்கனவே அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் வரும் பொழுது உங்களுடைய தேவன் மீது உள்ள அன்பும் உங்களுக்கு வீறு கொண்டு எழும்புகிறது. ஆண்டவரே, நான் உங்களுடைய தழும்புகளால் குணமாகி இருக்கிறேன், என்னை யார் பலவீனப்படுத்தக்கூடும் என்கிறதான விசுவாசம் உங்களுக்குள் வீறு கொண்டு எழும்புகிறது. மார்க்கு 16:3 அந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு புறப்பட்டு ஓடுகிறார்கள். ஓடும்பொழுது சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள், யார் அந்த கல்லை நமக்காக புரட்டுவார்கள் என்று போனார்கள். ஆனால் மார்க் 18:16 வாசிக்கிறோம், அந்த கல்லறையில் ஏற்கனவே புரட்டி போடப்பட்டு இருந்தது. அல்லேலூயா. இவர்கள் ஒன்று நடக்க வேண்டும் என்று கல்லறைக்கு ஓடினார்கள். ஆனால் அங்கு ஏற்கனவே முடிந்து இருந்த காரியத்தை பார்த்தார்கள். இதுதான் சிலுவையின் உபதேசமாகும். அல்லேலூயா. விசுவாசம் நீங்கள் கேட்பதினால் வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதை நிறுத்திவிட்டீர்கள் என்றால் அந்த விசுவாசம் குறைந்து போகக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசம் வந்துவிட்டால் செயல்கள் எல்லாம் நிறுத்தப்படும். ஏனென்றால் விசுவாசிக்கிறவன் பதறான். என் அன்பிற்குரிய தேவனுடைய ஜனமே, புதிய ஏற்பாட்டில் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வேலை, உங்களுக்கு தேவன் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை நீங்கள் புரிந்து கொள்வதுதான். ஏதோ ஒரு கல்லை புரட்ட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அந்த கல் ஏற்கனவே தேவனால் புரட்டி போடப்பட்டு இருக்கிறது. வேலை முடிக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்கிறது, எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிக்கப்பட்டதென்றும் அது தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் சகல அக்கிரமத்திலிருந்து இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததென்றும் சொல்லுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். இனி நீங்கள் வேண்டியதில்லை, கதற வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. எடுத்து அனுபவிக்க வேண்டியது மாத்திரம்தான், எடுத்து சுதந்திரிக்க வேண்டிய மாத்திரம்தான். எனக்கு பிரியமானவர்களே, ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டுத்தான் இருக்கிறீர்கள். தேவன் ஏற்கனவே உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா.
ஆகனால தேவன் கொடுத்ததை அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு நன்மை நாளாய், ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.